கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா, நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய அரசியல் தலைவர்களோட அரசியல் எதிர்காலம், சில கிரிக்கெட் பிளேயர்ஸ், அப்புறம் ஃபுட்பால் பிளேயர்ஸோட அரசியல், அவங்களோட விளையாட்டு எதிர்காலம், இதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஜென்ரலா ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ ஜாதகம் அப்படின்றது எந்த இடத்துல கணிப்பாங்க? குழந்தை கருவுல ஜனிக்கும் பொழுது ஜாதகத்தை கணிக்கணுமா? குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி வெளில எடுக்கும்போது ஜாதகத்தை கணிக்கணுமா? இது ஆப்ரேஷன்லேயே 2 விதம் இருக்கு. சிசேரியன் பண்ணா சீக்கிரமா குழந்தை வெளியே வந்துடும், நார்மல் டெலிவரினா கொஞ்சம் லேட்டா வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் இங்கே நிறைய இருக்கு. ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு எந்த அடிப்படையில ஜாதகம் கணிக்கப்படுது? அதுதான் என்னோட முக்கியமான கேள்வி. இதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்ல முடியுமா? நல்ல விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ரொம்ப பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு மிக துல்லியமாக உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நிறைய பல்வேறு விஷயங்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயங்களாக வரும். நம்ம யூடியூப்பில் பேசி தான் பெரிய ஆளாகணும் அந்த எண்ணத்தில் யூடியூப்பில் பேசுறது கிடையாது. எத்தனையோ டிவி எத்தனையோ சேனலை கூப்பிட்றாங்க, நான் போக மாட்டேன். மக்களுக்கு எது தேவையோ அது மாதிரி ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லுவோம். வளவலாம் பேச முடியாத தயவுசெய்து நம்ம வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லைன்னா என்னடா போகிற மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியறாங்க, அடுத்தடுத்த வீடியோ வரது விருப்பம் இருக்காது. ஆக இப்போ கேட்டிங்களா ஐயா, இது ரொம்ப மிக மிக முக்கியம். அதாவது ஜாதகம் எப்போ எழுதுறது? 1 நிமிஷம் போனால் இதாயிருமா, 2 நிமிஷம் போனால் இதாயிருமா, அப்போ போகிறதுக்கு இதை வந்துச்சு, வயிற்றுக்குள்ளே எப்போ கரு உண்டானச்சோ அதுலேருந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை எப்போ தாய் வயிற்றுலேருந்து வெளியில் சிரசு வெளியில் வருதோ, தொப்புள் கொடி எப்போ கட் பண்ணி எப்போ புள்ள சவுண்டு விடும், அழுவும், ஊன்னு கத்தும். அப்போ தான் அது மூச்சு. அது வரைக்கும் அம்மாவோட மூச்செல்லாம் எங்கிட்டு இருக்கும். தொப்புள் கொடி போது அம்மாவோட மூச்சில் தான் அந்த பிள்ளைக்கு உயிர் வாழும். அம்மாவோட சாப்பாடு தான் எல்லாமே தொப்புள் கொடி வெளியில் தான் போயிட்டுருக்கும். சிரசு வெளியில் வர்றதும் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறது தான், அதுதான் கணக்கு. இதில் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் என்ன பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் நினச்சிட்டு 1 நிமிஷம் கூட ஐயோ இதாயிருந்தேன். அதெல்லாம் எப்போ ஆகும்னா லக்கணம் ராசிக்கு பார்க்குறப்ப லக்கணம் 2 மணி நேரம் இருக்கும், 1.5 மணி நேரம் இருக்கும். அப்போ 12:45க்கு லக்கணம் மாறுது. அப்போ 1 நிமிஷம் என்ன போனால் அடுத்த லக்கணம் வந்துடும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. எப்படி பார்த்தாலும் முடிஞ்சாலுமே அதுக்கு இரட்டை லக்கணம்னு பேர். இரட்டை லக்கணம் அடுத்த லக்கணத்தோட பவர் சேர்ந்து அவங்களுக்கு வரும். அப்போ தான் அது லட்சத்தில் ஒருத்தர் தான் வரும். எல்லாருக்கும் ஒரு அளவு, மற்றவங்க அதை மட்டும் குழப்பிக்க வேணாம். அந்த தொப்புக்கூடி யாருக்கும் புள்ள கத்துதில்ல, அப்போ அதுலேருந்து தன்னால் மூச்சு சுவாசத்தை ஏற்படுத்தும். அதுலேருந்து இது 1 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஜாதகத்தை எழுதுவோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டில் ஒரு விஷயம், எந்த நாட்டில் குழந்தை பிறந்தாலும் இந்த மண்டைக்கு நடுவில் தொழுன்னு இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகங்கிறது நம்ம வாழ்கிற சூரிய குடும்பத்தில் 9+1 10 கிரகம் இருக்குது. பல சூரிய குடும்பம் இருந்தாலும் நம்ம பூமிக்கு சம்மந்தப்பட்டது. பூமினா இருக்கிற 200 நாடுக்கு சேர்த்து சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே பூமி, ஒரே இதுதான், பூமியில் தான் இருப்போம். நம்ம 200 நாடுகள் இருக்குது, இதில் 7 கண்டங்கள் இருக்குது. எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து தான், எத்தனையோ ஜாதி மதம் இருந்தாலும் எல்லாரும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த வானில கிரகங்கள் 9 கிரகம் ப்ளஸ் மாந்தி, இந்த 10 கிரகம் எங்கே இருக்குங்கிறது தான் இது. இந்த மாந்தியை பற்றி ரொம்ப பேருக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அது கேரளாவில் சொல்லுவாங்க. இந்த மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குன்னு அமெரிக்கா நாசாவை கண்டுபிடி விஞ்ஞான நிதியாக விவரிச்சிருக்கான். ரொம்ப பேர் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்குது, ஆட்சி உச்சம் போட்டுருக்கு, அது எங்கே இருக்காரு, கேந்திரத்தில் இருக்காரு, திரிகோணத்தில் இருக்காருவாங்க. இந்த மாந்தி எங்கே இருக்குன்னு பார்க்க தவறிடுவாங்க. அந்த மாந்தி தான் கர்ம வினை பலனை கொடுக்கறது. செய்வனை கோளாறு கந்திச்சு நம்ம முன்னேற்றம் தடுக்கிறது, போன ஜென்ம செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்கறதே அந்த மாந்தி தான். இதை முதலாம் கணிக்கணும். அந்த அடிப்புல இது நம்ம சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிச்சிருக்காங்க. கருப்பாக இன்னொரு கிரகம் இருக்குது, சாட்டன், சனீஸ்வர கிரகம் மாதிரியே இருக்குன்னு அதை தான் நாசாவில் சொல்லியிருக்காங்க. சாட்டன் மாதிரி இன்னொரு கிரகங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டையில் நம்ம பிறக்கப்ப சூரிய ஒளி, அதுக்குதான் மோதிரம் வச்சா, கல் மோதிரம் வச்சோம்னா கீழே மோதிரத்துக்கு கீழே ஓட்டம் இருக்கும். அந்த சூரிய ஒளி பட்டு அந்த கல்லில் பட்டு இந்த கையில் போகும், உடம்புக்குள்ளே ஊறுவோம். எப்படி டிவி சரியா இல்லைன்னா ஆர்டர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஆகும். இந்த கிரகம் நம்ம பிறக்கிறப்ப அந்த கட்டத்தில் வான்மண்டலத்தில் கிரகம் எங்கே இருக்குங்கிறது அது 12 கட்டம்.
27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் 108 பிரித்து அதை பார்க்கறது. அதில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் லக்கணத்தை கணிக்கணும். நம்ம எந்த மாதத்தில் பிறந்தாங்க, அந்த மாதத்தில் எந்த லக்கண இருப்பு இருக்குது, அதில் எது அந்த டயத்துக்கு கொண்டாந்து ஒரே நிலையை கொண்டு லக்கணத்தை கட்டணும். அதுதான் முக்கியம். அதை கட்டினா அம்சம் நம்ம தான் போடணும். அந்த நட்சத்திர பாதம் இது 3 கொண்டு ஒரு ஜாதகம். அப்போ இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள இந்த ஜாதகத்தை 9+1 இந்த 10 கிரகத்தோட எல்லாமே மைண்டில் உள்ள வந்துடும், தலை வழியாக உள்ளே வந்துடும். ஒரு வருஷம் கழிச்சோன்னா அந்த இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடிடும். அதுக்கு தான் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் ஜாதகம் எழுதி கொடுக்குறது முதல் காரணம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மா தலையெழுத்து அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க, பிரம்மா தலையில் எழுதிட்டான் என்ன பண்ணுறது, பிரம்மா தலையில் எழுதினா. பிரம்மா தலையில் எழுதினா எப்படி எழுதினாரு? நவகிரகத்துக்கு அதிதேவத தலைவர் யாருன்னா பிரம்மா. இந்த கிரகங்கள் சொன்னா இந்த மண்டையில உள்ள போய் இந்த கிரகங்களோடது தசை புத்தின்னு வரும். அந்த தசை புத்தி வர்றப்ப அந்த லக்கணத்தை வச்சு கிரகங்கள் ஆட்சி உச்சமா இருக்கா, யோகமான கிரகம் நல்லா இருக்கா, எதிர்ப்பான கிரகங்கள் வலுவு பெற்றிருக்கா, நீசம் வக்கரம் பெற்றிருக்கான்னு பார்க்குறப்ப அந்த தசை புத்தி வர்றப்ப இந்த தசை இந்த ஜாதகம் இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ ஒருத்தி இருக்கு, இந்த தசை புத்தி நடக்குது, என்னென்ன நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு கணிச்சு நாங்கள் சொல்றது. இதுதான் அதோட ரகசியம். இப்போ நீங்க வெளிநாட்டு ஆட்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் இவங்களுக்குலாம் ஜாதகம் கணிக்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி கணிக்கிறீங்க ஐயா? இப்போ நான் இப்போ உட்காந்துட்டு உலகம் பூரா உள்ள இந்த தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து தமிழர்கள் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஜாதகத்தை அனுப்பிடுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் எனக்கு பே பண்ணிடுவாங்க. நான் அவங்களுக்கு ஜாதகத்தை பேசி ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போகிறதுனாலும் சில கோயில் குளத்துக்கு அவங்க தான் வரணும், சில கோயில் குளத்துக்கு பண்ணாலும் அவங்க பேரில் பண்ணி கேமராவில் பிடிச்சி அனுப்பிடுவேன். உலகத்தில் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி எல்லாருக்கும் ஜாதகம் உண்டு. சில பேர் உங்களுக்கு தெரியாது, நான் எத்தனையோ கிறிஸ்டின் எத்தனையோ முஸ்லீம் ஜாதகம் எழுதிருக்கோம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஜாதகம் உண்டு. ஜாதகம் வேற, சாமி கும்பிடுறது வேற. ஒருத்தருக்குள்ள கடவுள் தான் இங்கே பிரச்சனை, தவிர ஜாதகம் பிரச்சனை கிடையாது. ஜாதகம் எல்லாருக்கும் உண்டு. நேர காலங்கள் நல்லா இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரவங்களாம் பெரும்பாலும் நம்ம நியூமராலஜி எடுத்துக்குவாங்க. டேட்டு பிறந்த டேட்டு ஸ்டோன் அது இந்த இவங்கள பார்த்தீங்கன்னா இஸ்லாமியில் பார்த்தீங்கன்னா கல் போடுவாங்க, ராசி கல் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஜாதகங்கள் இருக்குது. யார் எந்த நேரத்தில் பிறந்தாலும் அந்த பிறந்ததுக்கான அந்த கிரகத்தை வச்சு கண்டுபிடிச்சி பலன் சொல்கிறது தான் ஜாதகத்துடைய வேலை. அதனால இவங்களுக்கு தான் ஜாதகம், தமிழருக்கு தான் ஜாதகம், இந்துக்கு தான் ஜாதகம், மற்றவங்களுக்கு ஜாதகம் இல்லைங்கிறது கிடையாது. யார் எப்போ பிறக்கிறாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு விட்டா கூட அதுக்கு ஜாதகம் வைப்பாங்க. அந்த போட்டு எப்போ தண்ணியில் இருக்கோ அந்த டைத்துக்கு ஜாதகம் எழுதி அது எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே உண்டு. அதோட காலகட்டங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. பிறக்கிற நாய்க்குட்டியிலேருந்து பசுமாட்டிலேருந்து காளை மாட்டில் எல்லாத்துக்கும் எழுதலாம். அதை விரும்ப மாட்டாங்க, அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஜாதகம் எந்த நேரத்தில் பிறந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஜாதகம் உண்டு. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான், ஏன்னா இந்த பூமிக்கு கீழே தான் பூமிக்குள்ளே தான் வாழ்கிறோம், அந்த சூரிய குடும்பத்தை தான் வாழ்கிறோம். அவங்க பிறந்தப்ப இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இவன் அந்த அளவுக்கு வருவான், விளையாட்டுகளில் பெரிய ஆவார், அரசு உத்தியத்தில் பெரிய ஆவார், பெரிய தொழிலதிபர் ஆவார், இந்த வேலைக்கு போவார். ஒவ்வொரு 12 ராசி 27 நட்சத்திரத்தில் 9+1 9 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு 100க்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்குது. அப்போ அந்த ஜாதக பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் இருப்பாங்க, அமையும் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு. அது இல்லாமல் பூர்வ புண்ணியம்னு இருக்குது. போன ஜென்மத்தில் அவங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், அந்த ஊர் போன பிறவியில் என்ன பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்தாலும் அந்த பிறவி, அதுதான் ஜாதகம். முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவியும் காட்டுறது ஜாதகம். இப்போ ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 12 கேது பவன் இருந்தாருன்னா கண்டிப்பாக மறுபிறவி கிடையாது, கடைசி பிறவி. மோட்ச ஜாதகம்னு பேர். அதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். எத்தனை கோடி கொடுத்தாலும் மோட்சம் கிடைக்காது. அதான் ஜாதக அமைப்பு. இந்த மாதிரி தான் நம்ம கிடைக்கிறது. இதுதான் அமைப்பு, ஜாதகத்தை பார்க்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, அந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனால் என்ன இந்த சினிமா மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் அதுக்குன்னு சில முறைகள் வழிமுறைகள் இருக்குது. ஏதோ போய் ஒரு பேர் வச்சதை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டா சரியாயிருமா? முறையான பரிகாரங்கள் முறையாக செய்யணும். இப்போ ஸ்தலங்கள் இப்போ லோக்கலில் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் கோயிலுக்கு கட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் கோயில். ஆலயங்கள்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களாலே ரிஷிகளாலே உருவாக்கப்பட்டது. சொர்க்கோலோகம்னா எங்கே இருக்குது தெரியுமா? முதல்ல சொர்க்கோலோகம் மேலே இல்லை, கீழே 7 நாடு, மேலே 7, கீழே 7 உலகம், பூமி கீழே, மேலே 7, 7 14 லோகம் இருக்குது. இதை சயின்ஸ் நிதியாக மேலே 7 அடுக்கும் கீழே 7 அடுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க அப்பயே கண்டுபிடிச்சாங்க 7 14. யார் எங்கே தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் பனிஷ் பண்ணு நம்ம பூமி, இந்தியா பூமியில தான். இந்த பூமியில தான் பனிஷ் பண்ணும், பூமியில தான் விமோச்சனமும், பூமியில தான். அந்த மாதிரி ரிஷிகள் மகான்கள் சித்தர்களுக்கு விமோச்சனம் கொடுத்த ஸ்தலங்கள் பல்வேறு ஸ்தலங்கள் இருக்குது கிட்டத்தட்ட. அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போகணும். வருஷத்துக்கு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நவகிரகங்களை அவசியம் கும்பிடணும்.
அதுக்கப்புறம் இஷ்டத்தை எடுத்து நோக்கில் கும்பிட்டுக்கலாம். பல ஸ்தலங்களுக்கு போக 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 நம்ம பாதம் பண்ணுறப்ப அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல உள்ள அந்த கிரகத்தினால உள்ள கெட்ட வைப்ரேஷனை அங்கே இழுத்துக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் எக்ஸ்ட்ரா உடம்பு இழுத்துக்கும். எல்லாமே உடம்புக்குள்ள நம்ம சுற்றி ஒரு ஆரோ ஒட்டம் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அந்த அதுக்கு தான் பல ஸ்தலங்களுக்கு போகிறது, பல பூஜைகளை பண்ணுறது, குளிச்சுட்டு சுத்தமாக கோயிலுக்கு போகிறது, குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது. நம்ம காசை கொடுத்தா சில பேர் நட்டிட்டு இருக்காங்க எல்லாம் வந்துடணும், அப்படியெல்லாம் வராது. உழைக்கணும், முதல்ல உட்காந்து பூஜை பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு உட்காந்து சில உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எந்த மந்திரமும், அதை பற்றி எனக்கு ஒன்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏசுநாதை பற்றி சொன்னாலும் சரி, அல்லாஹ் பற்றி சொன்னாலும் சரி, சிவனை பற்றி சொன்னாலும் அது உங்களோட விருப்பம். அதை சொல்லுங்கள். சொல்ல 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 அந்த வார்த்தைக்கு பவர் உண்டு. அது மாதிரி வெளியில் போயிட்டு வாங்க. முதல்ல வெளியில் போயிட்டு வந்தால் மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும். வெளிநாட்டிலலாம் ரொம்ப பேர் ஏன் இதாக வராங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரே இடத்துல அலைஞ்சு கிடக்கிறது. வீடு வேலை, வீடு வேலை, வீடு வேலை. கூட்டாளி நண்பர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நண்பர்கள் இருக்கணும், போகாமல் வெளியே போய் சொன்னால் பேசிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுதான் ஜாதக அமைப்பு. ஜாதகம் அப்படி தான் உலகத்தில் எல்லா விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜாதகத்தை நம்புறோம் நம்பாத அவங்கவுங்க விஷயம். அதன் அடிப்படையில் வந்து அது மாதிரி முறைப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா உண்மைச்சும் நிச்சயம் உண்டு. உங்களோட காசு செலவுன்னா கருமா போகணும்னா எப்படி போகும்? உங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு போகணும். எது ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா 10 பேர் உங்களுக்கு தெரியாமல் பிழைக்கிறாங்க. பூக்கடை, காரில் போடாமல் டிரைவர்லேருந்து, ஜோயிடர்லேருந்து, ஐயர்லேருந்து பல்வேறு பேர் பிழைக்கிறாங்க. அது பிழைப்பு உண்டு. அவங்க காசு போகுது, உங்கள் கர்மா போகுது. இதுதான். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. அமோகமாக இருக்கணும்.